தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு டாஸ்க் எப்படி ரைட் அப் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு 2 செக்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் அப் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, உங்களுடைய கோடிங் வந்து நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கோடிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பிக்கிங்கிற ஃபோட்டோக்குள்ள 7 செக்மெண்ட்டு CA 4 செக்மெண்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 செக்மெண்ட். ஓகே, நான் எல்லாத்தையுமே கோடிங் போட்டுருக்கேன். அந்த கோடிங் தான் என்ன பண்ண போகிறேன், எகைன் எடுத்து உங்களுக்கு அந்த லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், கோடிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷோ பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், PRG அதாவது PRG மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எடுத்தோன்னே C ஃபைல் ஓப்பன் வேண்டாம், இப்போ C சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகும். அப்படி என்ன பண்ணும், PRG அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே, அந்த ரெட் கலர் ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு MP லேப் ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, அதெல்லாம் எந்த விஷயமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து PRG ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதுவும் ரெட் கலரில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இன்ட் மார்க். ஓகே, 2 இன்ட் மார்க் காமிக்கும். அதில் கீழே இருக்க இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ கீழே இருக்க ஃபைல் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ PRG.cங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த PRG.cங்கிறத ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா as include pic.h. ஓகே, as include pic.h அப்படி என்ன பண்ணிட்டேன், பிக்குக்கான லைப்ரரி எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து as define S1 RC0. நான் S1ங்க பின்ன என்ன பண்ணியிருக்கேன், RC0ல் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி S2ங்க பின்னா RC1ல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இங்கே பின்னை வந்து எந்த போர்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பாருங்கள். ஓகே, போர்ட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த போர்ட்டை என்ன பண்ணணும், கீழே மெயின் ஃபங்க்ஷனாக நீங்கள் கால் பண்ணி ஆகணும். அப்படி கால் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், கோடிங் வந்து எரர் காமிக்கும். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரர்ஸ்க்குனே என்ன பண்ணல, ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிக்கில் வந்து நிறையா பேர் மேட்சாக பண்ணுற ஒரு சில எரர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அந்த எரர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எரர் கமெண்ட்டை பார்த்துட்டு என்ன எரர்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா பிகினர் லெவலில் எல்லா பேருமே என்ன பண்ணுவோம், இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால நான் சொல்கிறேன், எரர்ஸ் ஏதாவது வேணும், இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அந்த செக்மெண்ட்டுக்கான பைனரி வேல்யூஸை கொடுத்துட்டேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு A = 0, B = 0, I = 0 ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வாய்டு டிலே அன்சைன்டு இன்ட்டு எக்ஸு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஆர்குமெண்ட்ஸை ஒயில் ஆஃப் x - இது எல்லாமே ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்ன கோடிங் தான். ஒரு செயின் லூப் மாதிரி தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். செயின் லூப் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்க. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ரைட் அப் பண்ணிட்டு ட்ரெஸ் B எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிறது வந்து காமனாக யூஸ் பண்ணது தான். ஓகே, B போர்ட்டில் வந்து நம்ம 7 செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். C போர்ட்டில் வந்து இந்த சுவிட்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். S1 S2 பின்ன கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிற 2 போர்ட் எழுதிட்டேன். அடுத்து ஒயில் ஆஃப் 1 ஃபார் I = 0, I <= 99, I++ அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் A = I/10. ஏன் I /10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், 2 டிஜிட் வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறேன், ஐயை வந்து நான் வந்து /10 கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து B = I mod 10 கொடுத்துருக்கேன். அடுத்து S2 = 0, டிலே ஆஃப் 100, S1 = 1. ஓகே, ப்ரீவியஸாக சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ S2 = 1, அதுக்கப்புறம் இங்கிட்ட S1 = 0 கொடுத்துருப்பேன். ஓகே, இதுக்கு அப்படியே இன்வெர்ஸாக தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்து போர்ட் B = seg of E. அடுத்து டிலே ஆஃப் 5000. ஓகே, அடுத்து S1 = 0, டிலே ஆஃப் S2 = 1. ஓகே, போர்ட் B = seg of B, டிலே ஆஃப் 30,000 நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை கொடுத்துட்டு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணுங்கள். அதனால் வந்து விஷயம் கிடையாது. நீங்கள் கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ப்ரோக்ராம்லாம் கம்பைல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் C போர்ட்டை டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து C போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கம்பைல் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ அதுவே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 லைனை வந்து நான் எடுத்து விட்றேன். ஓகே, 2 லைன் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற இக்னோர் பண்ணிக்கலாம் லைனை. ஓகே, டபுள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னு அர்த்தம், இக்னோர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ட்ரிக்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது புரியும். இப்போ நான் என்ன பண்ணல, இப்போ ரன் பண்ணுற பாருங்க, இப்போயும் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரோக்ராம் வந்து கம்பேர் ஆகிட்டு ரன் ஆகும். இல்லை எந்த விஷயமே இருக்காது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து எரர் காமிக்கும். இது எந்த மாதிரி எரர் வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒன்று ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த போர்ட்டை வந்து நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு என்ன பண்ணுறேன், எகெயின் கம்பைல் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எரருமே வராது. ப்ரோக்ராம் என்ன ஆகும், கரெக்டாக ரன் ஆகும். இதில் எந்த விஷயமே இருக்காது. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.